பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்காக எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அருமையானவர்களே, இந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஒரு காலம் இருந்தது, இனி ஒரு காலம் இருக்கிறது. முந்தின காலம், பிந்தின காலம். முந்தின காலம் வேறு மாறி இருந்தது, இனி வருகிற காலங்கள் நற்சீராக உண்டாக்குவேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கிறார். நற்சீர் உண்டாக்க தேவன் செய்யும் காரியம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இதற்கு முன் இருந்த நன்மையை காட்டிலும் இனி வருகிற நாட்களில் நமக்கு கிடைக்க போகிற நன்மை அதிகமாய் உண்டாகும் என்பதற்காகத்தான் நற்சீர் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நற்சீர் உண்டாக்க தேவன் செய்யும் காரியம் என்ன? முதலாவது காரியம், ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கல் என்றால், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அது பாழாய் போனதை சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவேன். சீர்படுத்துவேன் என்றால் இதற்கு முன்பு இருந்த நிலைமையை திரும்ப உனக்கு கொண்டு வருவேன். எதை சீர்படுத்துவேன்? பாழாய் போனதை ஆண்டவர் சீர்படுத்த விரும்புகிறார். அதாவது பழுதாய் போன குடும்ப வாழ்க்கை, பழுதாய் போன தனிப்பட்ட வாழ்க்கை, பழுதாய் போன பிசினஸ் வாழ்க்கை, அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே பாழாய் போய்விட்டதா, பழுதாய் போய்விட்டதா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அதை மறுபடியும் நான் சீர்படுத்துவேன். அது நற்சீர் உண்டாகத்தக்கதாக செய்கிறவனாக இருக்கிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பாழாய் போனதை பயிர் நிலமாக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்று சொன்னால் இந்த நற்சீரானது நமக்கு நல்ல எதிர்காலத்தை, நல்ல ஒரு விளைச்சலை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஆகாய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிறது என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சேர்த்து சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாழாய் கிடக்குமா என்றால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. கர்த்தர் அதை நற்சீர் உண்டாக்குவாராக, நன்மை உண்டாகும்படியாக செய்வாராக. இரண்டாவது நற்சீர் உண்டாக கர்த்தர் செய்யும் இரண்டாவது செயல் எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மனுஷரை நடக்க பண்ணுவேன். அப்படின்னா என்ன? இஸ்ரவேல்கள் வெகு தூரத்தில் அங்கங்கே பிரிந்து இருந்தார்கள். மறுபடியும் அவர்களை நான் கொண்டு வந்து சேர்த்து பலவிதமான ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்புவேன். இதை ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு சொல்லுவேன் என்றால், பாழாய் போன உறவுகள், பாழாய் போன ரிலேஷன்ஷிப்பு, பாழாய் போன குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும், உறவுகள் எல்லாவற்றையும் மறுபடியும் ஒன்று சேர்த்து கர்த்தர் உங்களை ரீசெட், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரீசெட் பண்ணி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 19-21 வாசிக்கும் போது இளைய குமாரனை கர்த்தர் திரும்ப கொண்டு வர வைத்து அந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தில் உடைஞ்சு போனதை கர்த்தர் சீர்படுத்துவாராக. பிரிந்து போனதை கர்த்தர் சேர்ப்பாராக. சமாதானத்தை தருவாராக. கவலைகளை எல்லாம் மாற்றுவாராக. அல்லேலூயா. ரொம்ப நாளாக இருந்த அதிசயமான கிருபைகள் எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு தருவாராக. உங்களை சீர்படுத்தி நற்சீர் உண்டாக்கி முந்தினதை காட்டிலும் பிந்தினதை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.